நாளைய தீர்ப்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஓங்கோல் இயக்குனரின் தமிழ் வன்மம் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். தமிழ் மீது இவர்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல. மற்ற இனக்குழுக்கள் ஏன் தொடர்ச்சியாக தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய அல்லது அவர்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த வகையில் சமீபத்தில் வெளியான ஜாட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை ஓங்கோலில் இருக்கிற ஒரு இயக்குனர் எடுத்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஹிந்தி பெல்ட்டுக்காக எடுக்கிற ஒரு திரைப்படத்தில் எதற்காக தமிழர்களை காட்டினா அது கூட நம்ம ஏதாவது ஒன்று பேசலாம், இல்லை அது ஒரு கதைக்காக சுவாரஸ்யம் கூட்ட அவங்க செய்திருக்கிறாங்கன்னு கூட நம்ம எதனா ஒன்று பேச முடியும். ஆனால் தமிழர்களுடைய போராட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு நபர், அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய நபர், அவரையே பார்த்திங்கன்னா போகிற போக்கில் ரொம்ப இலகுவாக தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த இனக்குழு மொத்தத்தையும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலை அந்த திரைப்பட இயக்குனர் செய்கிறார். அவர் செய்வாருங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா அவருடைய இடம் நமக்கு தெரிகிறது. அப்போ அவர் அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனால் ஹிந்தி பெல்ட்டில் போயிட்டு இந்த விஷயத்தை பண்ணணும்னு அவர் நினைக்கிறார் பார்த்தீங்களா, அதற்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்காம விட்டோம் அப்படின்னா இது மீண்டும் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த வன்மத்துக்கு கொடுக்கக்கூடிய பதிலடியாக நம்ம இந்த திரைப்படத்தை எதிர்ப்பாக கேரளா ஃபைல்ஸை எந்த அளவிற்கு நம்ம எதிர்த்தோமோ அதை விட 2-3 மடங்கு. ஏன்னா தேசிய தலைவரே ஒருத்தன் ரொம்ப இலவாக அவமானப்படுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான்னா அதை கைகட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தமிழினத்தின் நபர்களாக நம்ம இருக்கிறதே மிகப்பெரிய அவமானம். குறைந்தபட்சம் இந்த காணொளி காண்ற அத்தனை பேரும் அல்லது இந்த செய்தி தெரிகிற அத்தனை பேருமே என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த சமூக வலைதள பக்கத்தில் இந்த படத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஐடிவிங்க எல்லாருமே ஹேஷ்டேக் போட்டு ஜாட் பைகாட் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனோடு இணைந்து இதை மிகப்பெரிய செய்தியாக பூதாகரமாக வெடிக்க வைக்க வேண்டும். தமிழ் செய்தி சேனல்களில் மட்டும் இல்லாமல் நேஷ்னல் மீடியா வரைக்குமே இந்த செய்தி போகணும். நம்ம எதிர்க்கிறோன்னு தெரியும் போது ஏன் அவர்கள் எதிர்க்கிறார்கள், அப்படி எதிர்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பதிவு பண்ணியிருக்க அந்த நபர் யாருன்னு தேடி படிப்பாங்கள்ல. படிக்கிறவங்க, படிக்காத முட்டாள்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. அந்த படிக்கிற நபர்கள் உடனே புரிந்து கொண்டு இல்லை இவரை போய் தப்பாக சித்தரிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவர்களும் நம்ம பக்கம் நிற்பாங்க அப்படிங்கிறதுல 100% மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் இந்த செய்தியை நம்ம மிகப்பெரிய அளவிற்கு பகிர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.